கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு பிறகு இவர்கள் அடித்த கொட்டத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டார். 2006 விருதாச்சலத்தை நம்பி மிக முக்கியமான தேர்தல், அவர் ஜெயித்து ஆக வேண்டியம் என்கின்ற தேர்தலில் விருதாச்சலத்தை நம்பி இங்க வந்தாருங்க. 2011 தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க, 16 நின்றேன், 11 தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கூட ஆக்கினேன். ஆனா காலத்தினுடைய விதியினுடைய சதி வேறு மாதிரி போயிருச்சுங்க ஐயா. இன்னைக்கு கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை. அந்த அற்புதமான மனிதர், ஒரு ஏழையினுடைய பங்காளன், இதயத்தில் என்ன இருக்கிறதோ யோசிக்காமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு நமக்கு இல்லை. அப்பப்போ ஒரு தலைவர் நமக்கு கிடைப்பாங்க இவர்களை எழுத்து நிற்பதற்கு. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல்ல யாரும் இல்லைங்க ஐயா. எல்லா கட்சிகளும் மாத்தி மாத்தி கேப்டன் அவர்களை பற்றி தவறா பேசி, குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீடியா அவர்கள் தவறா பேசி, கேப்டன் ஐயா இறைவனடி சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறான். ஐயோ கேப்டன் இறந்துட்டாரு. நீங்க எல்லாம் கேப்டன் அவர்களை கொடுமைப்படுத்தாமல் இருந்தால் கேப்டன் அவர்கள் இன்னும் 50 ஆண்டுகள் நல்லா இருந்திருப்பான். இந்நேரம் தமிழகத்தினுடைய முதலமைச்சரே ஆயிருப்பான். இதை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு ஐயா. 2024 என்ன தேர்தலுங்க ஐயா? எத்தனையோ தேர்தல் நீங்க ஓட்டு போட்டு இருந்தாலும் கூட 2024 என்பது மிக மிக வித்தியாசமான, இந்தியாவினுடைய வரலாற்றிலே மறுபடியும் நடக்காத ஒரு தேர்தல் 2024. காரணம், நாம் எதையெல்லாம் எச்சரிக்கின்றோமோ, எதையெல்லாம் ஆகாது என்று சொல்லுகின்றோமோ, குடும்பாட்சி வேண்டாம் சொல்றோம் ஐயா, ஊழலாட்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம், அடாவடித்தனம் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம், எதையெல்லாம் வேண்டாம்னு சொல்றோமோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இந்தி கூட்டணி என்கின்ற பெயர்ல சேர்ந்திருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியை நின்று கொண்டிருக்கின்றார்கள் தனி மனிதனா. ஹீராபின் அம்மையார் நரேந்திர மோடி ஐயாவுடைய தாயை பற்றி உங்களுக்கு தெரியும். தந்தை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.